அன்பானவர்களை இன்றோடு 594 நாள் ஆகிறது. ஏறத்தாழ 600 நாட்கள். இன அழிப்பு என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் எழுதுகிறது, நடுநிலை ஊடகங்கள். ஒரு இன அழிப்பை பப்ளிக்காக செய்து வருகிற ஒரு சின்னஞ்சிறிய நாட்டை கண்டிக்க துப்பில்லாமல் இஸ்லாமிய நாடுகள் உட்பட அனைத்து வல்லரசுகளும் வாய் மூடி மௌனம் காத்து கள்ள மௌனத்தில் இருக்கிறது. இதுவரை 53,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். போர்க்களத்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய மாபாதகம். 1,20,000 குழந்தைகள் போரால் ஊனமுற்றிருப்பதாக, அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக மாறி இருப்பதாக WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரிவிக்கிறது. எவ்வளவு பெரிய மாபாதகம்! இஸ்ரேலால் நிகழ்த்தப்படுகிற பயங்கரவாதம், இதுவெல்லாம் அதிகாரப்பூர்வமாக தெரிந்த கணக்குகள். இந்த படுகொலைகளும் ஊனங்களும் இங்க ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான இடையூறுகளும், இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி குண்டு வெடிப்பில் தரைமட்டமாக்கப்பட்ட கட்டடங்களுக்கு கீழே புதையுண்டு போயிருக்கின்ற குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், இவர்களினுடைய கணக்குகள் சரிவர தெரிந்தால் இறந்தோரின் எண்ணிக்கை அபாயகரமாக இருக்கக்கூடும் என்கிற அச்சத்தையும் ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது.